நியூஸ் செய்திகள். ராமநாதபுரம் மாவட்டம் பெட்ரோலிய விற்பனையாளர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட சங்க பொறுப்புக்குழு கூட்டம் தனியார் மஹாலில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக டிஎன்பிடிஏ தலைவர் முரளி, கௌரவ விருந்தினர்கள் டிஎன்பிடிஏ பொதுச் செயலாளர் சுரேஷ், பொருளாளர் ராமதாஸ் ராஜு, துணைத் தலைவர் ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர். இதில் போகலூர் அஇஅதிமுக ஒன்றிய கழக செயலாளரும் பெட்ரோல் பங்க் சத்திரகுடி உரிமையாளருமான ஜேஎஸ்கே லோகிதாஸ், கீழக்கரை ஏஎம்எஸ் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் ஜாகரியா, பொறியாளர் திருமுருகன், காந்தி மற்றும் இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், HP ஆகிய பெட்ரோல் விற்பனையாளர்கள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாட்டினை வழக்கறிஞரும் பெட்ரோல் பங்க் உரிமையாளருமான முத்துக்குமரன் சிறப்பாக செய்திருந்தார். ரேட் நியூஸ் தமிழ் செய்திக்காக ராமநாதபுரம் மாவட்ட ஒளிப்பதிவாளர் MN அன்வர் அலி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரேட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அவ்வளோ கடுமையாக பேசியிருக்காரு. வேற என்ன, நீங்க ஆக்ஷனே எடுக்கிறது இல்லையா? ஒரு பெட்ரோல் டீசல் விற்கிறா, டாய்லெட் ரெனோவேஷன் நடக்குது, டாய்லெட் ரெனோவேஷன் நடக்குதுன்னா அவுட்லெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு போயா அப்படின்றாங்க. சொல்றாங்க, என்னுடைய ஸ்டேட்ல நான் ஃபுல்லா சுற்றி போயிருக்கேன், எங்கேயுமே இந்த இஷ்யூ இருந்தது இல்லை, எல்லாம் நீட்டா இருக்கு. நான் ஒருத்தர் தான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க பம்பை க்ளோஸ் பண்றது இல்லையா அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்காங்க. அது மாதிரி இருந்தா பண்றோம். MDG பிரகாரம் டாய்லெட் சுத்தமா இல்லாம இருந்தா கூட பம்பை க்ளோஸ் பண்ண முடியாது, அதை தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் அந்த எம்பிக்கு சொல்லி விளக்கணும்னு அவங்க சொல்லல. அது